வணக்கம். தனுசு ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 9வது ராசி, பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். தனுசு ராசி 9வது ராசி, ஒரு புனிதமான ராசின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி. ஒரு புனிதமான ராசி, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோவில்களையும் குறிக்கக்கூடிய ஒரு ராசி. ஒரு 4 பேர்த்துக்கு ஆலோசனை கொடுக்கறது, அறிவுரை கொடுக்கறது, ஒரு பெரியவங்களை மதிக்கிறது, ஒரு நல்ல சிந்தனைகள் கொடுக்கறது, பிற உயிர்களை நேசிக்கிற தன்மை, இது எல்லாமே இயற்கையிலேயே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்புறம் கலாச்சாரத்தின் மேலே, இறை வழிபாட்டின் மேலே ஒரு தனி ஈடுபாடு இவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் ராசி ஏதாவது சுபகிரகம் பார்க்குதா பாவகிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்குறார். ஜென்ம ராசியை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேகமாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஒரு சில விஷயங்களில் அவசரப்பட்டு செஞ்சுட்டு அதை நினச்சி வருத்தம் அடையக்கூடிய சம்பவங்களும் வரும். அதனால் கொஞ்சம் வேகத்துலேயும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சி நடந்துக்கிறது சிறப்பு. அப்புறம் கொஞ்சம் செவ்வாய் அப்படிங்கிறதுனால அது ஒரு நெருப்பு கிரகம். தனுசு ராசி ஒரு நெருப்பு ராசி, செவ்வாயும் ஒரு நெருப்பு கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் ஜென்ம ராசி பார்க்கறதுனால கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும். எதுலேயுமே கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. உடம்புல உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் உடம்பை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கங்க. அப்புறம் எந்த ஒரு செயலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சி பண்ணுறது சிறப்பு. அப்புறம் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு அந்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது, குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கிறது. ஏன்னா 5ஆம் அதிபதி தான் பூர்வீக சொத்துக்களை குறிக்கிறது, குலதெய்வத்தை குறிக்கிறது, குழந்தை பிறப்பை குறிக்கிறது. உங்களுடைய குழந்தையை குறிக்கிறதும் 5ஆம் அதிபதி தான். அவர் 7ஆம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அட்டாச் ஏற்படும். தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணமாகி ஏதாவது குழந்தை பிறப்பு தடையாக இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை பிறப்பு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அப்புறம் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால 5ஆம் அதிபதி தான் காதல் விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு அதிபதி. அவர் 7ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால அந்த காதல் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் பெற்றோருக்கு தெரிஞ்சு திருமணம் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. நீண்ட நாளாக திருமண முயற்சி எடுத்திருந்தவர்களுக்கு அந்த திருமணம் கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் தான் மங்களகாரகன் சொல்லக்கூடியவர். அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவார். அப்படிங்கும்போது நீண்ட நாளாக திருமண முயற்சி எடுத்துகிட்டு இருந்தவர்களுக்கு அந்த வரன் வர்றது, வரனை போய் பார்த்துட்டு வர்றது ஏற்பட்டு திருமணம் கைகூடி ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி சுப பலன்களை கட்டாயம் கொடுக்கும். ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ராஜ யோகாதிபதி செவ்வாய் தான். என்ன ஒரு வக்கரமாக இருக்கிறதுனால 5ஆம் அதிபதிங்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் பிடிவாதத்தன்மை இருக்கும். ஒரு விஷயம் வேணும்னா அதுலேயே நிற்பாங்க. அந்த விஷயம் நான் நிறைவேறினா தான் நான் அடுத்தது பண்ணுவேன். அந்த ஒரு பிடிச்ச விஷயத்துக்கு அதிகமாக போராடுவாங்க. எனக்கு அந்த விஷயம் கட்டாயம் வேணும் அப்படின்னு எதுலேயுமே தீவிரமாக இறங்கிறது. அதுதான் 5ஆம் இட அதிபதி வக்கரமாக இருக்கிறதுனால பிடிவாதத்தன்மை அதிகமாக இருக்கும். இது அதுக்கப்புறம் உங்கள் ராசியாதிபதி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 6ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அதாவது 4ஆம் இடம் 6ஆம் இடம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது. 4ஆம் இட விஷயங்களும் நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகும், 6ஆம் இட விஷயங்களும் நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகும். சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியது வீடு வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், உறவினர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், சுய சொத்து தாயாருடைய உடல்நிலை இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ உறவினர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மையான பலன்கள் நடக்கிறது. சுய சொத்து ஏதாவது ஒரு சில பேர் வாங்கி போடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. ஒரு சில பேர் வீட்டுக்கு தேவையான பொருளும் வாங்கி போடுவாங்க. கல்வியில் நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படும். நல்லா படிக்கணுங்கிற அந்த சிந்தனை அதிகரிக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தினுக்கெல்லாம் அந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். உத்தியோகஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 6ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால
நீண்ட நாளாக வேலை தேடிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை அமையும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த கட்டாயம் வந்து நல்ல முறையில் வந்து வேலை அமையும். ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் குரு வந்து 4ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் வீட்டை வந்து பார்வை செய்வார். அப்படிங்கும்போது நீ நல்ல வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு கௌரவம், புகழ் கிடைக்கிறது, அந்தஸ்து கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும். இன்னும் 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால எதுலேயுமே கொஞ்சம் ஒரு போராட்டத்தன்மை இருக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டமான விஷயங்களையும் குறிக்கிறது, எதிரிகளையும் வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இப்போ பரிவர்த்தனை ஆகிறதுனால அது 6ஆம் அதிபதி சுக்கரனாக இருக்கிறதுனால பெண்கள் மூலிமா ஏதாவது ஒரு சின்ன போராட்டங்கள் வந்து இருக்கும். ஒன்று மனைவி மூலிமா இருக்கும், இல்லை மூத்த சகோதரிகள் மூலிமா இருக்கும், இல்லை வேலை பார்க்குற இடத்துல பெண்கள் மூலிமா ஏதாவது ஒரு சின்ன போராட்டத்தை வந்து கொடுக்கும். ஸோ அதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புகள் வந்து இல்லை. பிப்ரவரி மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது பிப்ரவரி 12ஆம் தேதி புதன் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார். அதாவது மகரத்தில் இருக்கிற புதன் வந்து கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆவார். அதுக்கப்புறம் பிப்ரவரி 14ஆம் தேதி சூரியன் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆவார். அதாவது மகரத்தில் இருக்கிற சூரியன் வந்து பிப்ரவரி 14ஆம் தேதி கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் பிப்ரவரி 28ஆம் தேதி புதன் வந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார். புதன் மட்டும் 2 டைம் வந்து பயிற்சி ஆகிறார். புதனும் சூரியனும் மட்டும்தான் பிப்ரவரி மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க. அதில் புதன் வந்து 2 டைம் வந்து பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி மாதத்தில் மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதே இடத்துல தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல அமர்ந்து குரு பார்வையில் வந்து இருக்கிறார். 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் 7ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது வந்து மனைவி மூலிமா வந்து ஏதாவது ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறது, மனைவி வந்து வேலைக்கு போகிறது, மனைவி மூலிமா வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும். உங்கள் ராசிக்கு வந்து பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரும் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். பிப்ரவரி 14ஆம் தேதி வந்து 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பராசிக்கு வந்து சூரியன் வந்து பயிற்சி ஆயிடுவார். பாக்கியாதிபதி வந்து தனஸ்தானத்துக்கு வந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து நடக்கும். அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதும் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். 3ஆம் இடத்துக்கு போய் தன்னுடைய வீட்டை வந்து பார்ப்பார், அதாவது 9ஆம் வீட்டை வந்து பார்ப்பார். அப்படிங்கும்போது இயற்கையான சூழலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான பலனை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து கொடுக்கும். இந்த விஷயம் நல்லா இருக்கும், இது கரெக்டாக இருக்குன்னு உங்கள் மனசில் சிந்தனைகள் ஓடும். அது செஞ்சீங்கன்னா போதும். தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிறது, நினச்ச விஷயம் வந்து நடக்கிறது, இயற்கையான சூழலே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்ப ராசியில் தான் வந்து சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறார். எப்பவுமே சனி பகவான் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு நல்ல அற்புதமான பலன்களை வந்து வழங்குவார். ஏன்னா உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது தான் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் வந்து சனி பகவான் வந்து 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம், நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா வேலைக்காரங்க மூலிமா வேலை செஞ்சுட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க. வேலை வாங்கிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து அந்த வேலைகள் வந்து நடக்கும். வேலைக்காரங்க வந்து சரியாக அமையாத தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க வந்து அமையறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிறது, அண்டை வீட்டார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது. அப்புறம் பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் வந்து சப்போர்ட் பண்ணும். தனுசு ராசி நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க, உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்துங்க, உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும்.
வழிபாடுன்னு பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தி வழிபாடை வந்து நீங்கள் அதிகமாக வந்து செய்யுங்க. அது வியாழக்கிழமை செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் கட்டாயம். இப்போ திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுறதும் வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா அங்கே இருக்கிற முருகன் வந்து குருவாகவே வந்து காட்சி தர்றதுனால அங்கேயும் வந்து வியாழக்கிழமை தோறும் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குருவால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், அவரும் வந்து 2ஆம் இடம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் 3ஆம் இடத்துக்கு போனாலுமே தன்னுடைய வீட்டை வந்து பார்வை செய்வார். இது எல்லாமே வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. அதுக்கப்புறம் வந்து 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டுன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.